சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு எங்கெங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, ஸ்கூலுக்கு தான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்கூலாவது ஒன்றாவது இனிமேலெல்லாம் போகாதீங்க, அதான் 3 பசங்களை பெற்று வச்சுருக்கீங்களா, அவங்க சம்பாதிக்கிற சம்பாரணையே போதும், தேவையில்லாமல் ஸ்கூலுக்கு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீ, உன் பெரிய பையன் எங்கெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கான்னு உனக்கே நல்லா தெரியும் தானே, அவனை நம்பி விட்டா என்ன பிரயோஜனம், ஏதோ நான் வாங்கின கடத்துக்காகவது நான் வேலைக்கு போகணும் இல்லையா, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் தான் ஸ்கூலு, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டே இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த சாமியார் அம்மா சொல்லிட்டு போனது என் மனசில் இன்னுமே இருக்குங்க, தேவையில்லாமல் ஸ்கூலுக்கு போயிட்டு என் பயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயா, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸுங்க. அம்மா, உங்களுக்கு என்ன, இப்போ அப்பா பத்திரமா இருக்கணும் அவ்வளோதானே, அப்பாவை நான் சேஃபாக கூட்டிகிட்டு அங்கேயே இருந்து கூட்டிகிட்டு வரேன், போதுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்தவே அண்ணாமலையை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக, அப்பா எனக்கு இன்னொரு விஷயம் பட்டுக்கிட்டே இருக்குப்பா, ஏன்னா அந்த பார்லர் அம்மா எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு மீனா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த பார்லர் அம்மாவால் எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை மீனாவை துரத்துறதுக்காக கூட இந்த பார்லர் அம்மா ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறதும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது, சரி என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.